நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். நண்பர்களே, நீங்க பயந்து போயிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில எப்பவும் கவலையாவே இருக்கிறீங்களா? ஜான், நான் செய்யறது தப்பா முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? என் வாழ்க்கையில நான் முன்னேறாம போயிட்டா என்ன பண்றது? எனக்கு வேலையே கிடைக்கலன்னா என்ன பண்றது? சரியான வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுக்க முடியாம போயிருச்சுன்னா என்ன பண்றது? நான் செய்யறது எதுவும் சரிப்பட்டு வரலன்னா என்ன பண்றது? இப்படி எல்லாம் கேக்குறீங்களா? நிறைய மக்கள் இப்படி தொடர்ச்சியா பயத்திலேயே இருக்கிறாங்க. காரணமே இல்லாத பயம். அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, நடக்காம கூட போகலாம், ஆனா அதுக்கு பயப்படுவாங்க. ஜான், எனக்கு இங்க வலியா இருக்குது, ஒருவேளை இது கேன்சரா இருக்குமோ, இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன், இதுல பாஸ் ஆவேனான்னு தெரியலையே, இப்படி தொடர்ந்து மோசமான ஒண்ணு நடக்கும்னு எதிர்பார்த்து பயத்திலேயே இருக்கிறாங்க. மோசமானது நடக்கும்னு எதிர்பார்க்கறாங்க, அது தங்களோட வாழ்க்கைய சீரழிச்சிரும்னு பயப்படுறாங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான உண்மையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். நீங்க நீங்களாவே உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கல. நீங்க ஆண்டவரோட உள்ளங்கைகள்ல இருக்கிறீங்க. அவர் நல்ல தேவன், உண்மையுள்ள நம்பத்தக்க தகப்பன். வேதத்தை கவனிச்சு பாருங்க. அவர் உண்மையுள்ள தேவனா, தன்னுடைய வார்த்தையில அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அவரை நீங்க நம்பலாம். தம்முடைய வாக்குத்தத்தங்கள்ல அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஏதோ சந்தர்ப்பத்துல உருவாக்கல, நான் உன்னை உருவாக்கி உலகத்துக்கு அனுப்பி நீயா எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சுக்கன்னு விடல. நான் உனக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நீ என்ன பிரச்சனை எதிர்கொண்டாலும் சரி, உனக்கு எதிராக என்ன வந்தாலும் சரி, நீ என்னோட கரங்கள்ல பாதுகாப்பா பத்திரமா இருக்குன்றத மட்டும் புரிஞ்சுக்க. நண்பர்களே, உங்களோட வாழ்க்கைய நீங்க நடத்திட்டு போகல. அண்ட சராசரங்களையும் படைச்ச சர்வ வல்லவர் உங்களை நடத்துறாரு. அவர் உங்களோட இடைப்படுறாரு. கவனி, உனக்காக நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், உனக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நீங்க இங்க எதேச்சியா வரல. உங்களோட பெற்றோர் முடிவு எடுத்து சேர்ந்ததுனால நீங்க இங்க வந்துடல. நீங்க ஒரு தெய்வீக திட்டத்தோட தான் இருக்கிறீங்க. நீங்க இந்த காலத்துல இங்க இருக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணி இருக்கிறாரு. நீங்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். நீங்க மட்டும்தான் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். பயம் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். பயமே உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த பயமே உங்களை பரபரப்புக்குள்ள, ஒரு படபடப்புக்குள்ள வச்சிருக்கும். ஜான், நான் ஏன் எப்பவும் சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறேன்னு தெரியல. மனசளவுல, உடல் அளவுல, ஆவிக்குரிய அளவுல, உணர்ச்சி அளவுலன்னு எல்லா இடத்துலயும் நொந்து போய் தான் இருக்கிறேன். ஆமாங்க, பயம் உங்களை எல்லா வகையிலையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏன் அந்த பயத்தோட இருக்க விரும்புறீங்க? வேதத்துல ஆண்டவர் தொடர்ச்சியா பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், உன்னை விட்டுட மாட்டேன்னு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது. வேதத்துல 366 முறையாக பயப்படாதன்னு சொல்லப்பட்டிருக்கிறதா வேத அறிஞர்கள் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எதிர்கொள்ற ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வேதவசனம் பயப்படாதன்னு பேசுது. ஆண்டவர் உன்னோட இருக்கிறாரு, ஆண்டவர் உன் பக்கமா இருக்கிறார். விசுவாசன்ற இடத்துல நீங்க வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப நீங்க ஏன் பயம்ன்ற இடத்துல இருக்கணும்? விடுதலையின் இடத்துல இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னோட கட்டுப்பாட்டுலதான் வச்சிருக்கிறாருன்றத நீங்க முழுசுமா நம்பலாம். நீங்களாவே உங்க வாழ்க்கையை நடத்தலங்க. நீங்களாவே எல்லாத்தையும் நடத்துற மாதிரி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் தயாரா வச்சிருக்கிறாருன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பயத்தோடவே இருக்க வேண்டியது இல்ல. ஆனா அந்த பயம் என்ன ஏதாச்சும் செஞ்சிருமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் பயத்தோட இருந்தா எல்லாத்துலயும் கூடுதல் கவனமா இருப்பேன் இல்லையா, எல்லாத்தையும் ஜாக்கிரதையா செய்வேன் இல்லையா, அதனால அது தப்பு இல்லையா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். என்னோட வாழ்க்கையில இருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்ல விரும்புறேன். ஒரு எக்ஸாமுக்கு தயாராயிட்டு இருந்தேன். அது ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். அது பிசிக்ஸ் பிராக்டிக்கல். கொஞ்சம் கஷ்டமான ஒரு தேர்வு தான். சில எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே ஈஸியா இருக்கும், சிலது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். எக்ஸாமுக்கு போறோம். ஹால் டிக்கெட்ல ஒரு பிரச்சனை. எனக்கும் என் நண்பனுக்கும் மட்டும்தான், 2 பேருக்கு. எங்க 2 பேரையும் வெளியில நிக்க வச்சிருந்தாங்க. என் கூட வெளியில நின்ன பையனோட பேர் கிஃப்ட், என் பேரு கிஃப்டா. 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அவன் சொல்றான், எனக்கு ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் தான் வரும்னு. அவன் அவ்வளவு நம்பிக்கையா சொல்றான். ஆனா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடவே கூடாதுன்னு கஷ்டமான சிலதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னேன். அவனோட எண்ணம் எப்படி இருக்கு, என்னோட எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்ச நேரத்துல எங்களை உள்ள விட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா?
அவனுக்கு இருக்கிறதுலயே ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் வந்துச்சு. இப்படின்றதுக்குள்ள முடிச்சுட்டு சந்தோஷமா வெளியில போயிட்டான். எனக்கு கஷ்டமானது வந்துருச்சு. நான் தலையை சொரிஞ்சுட்டே உட்கார்ந்துருந்தேன். எனக்கு யோபு 3:25 தான் ஞாபகத்துக்கு வருது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் எதை நினைச்சு பயந்தேனோ அதுவே நடந்துருச்சு. நான் பயந்த விஷயம் என்ன மேற்கொண்டுருச்சு. நான் எதுக்கு பயந்தேனோ, எப்பவும் எதுக்கு பயப்படுவேனோ அதுதான் வந்துருச்சு. சில நேரங்கள்ல இப்படித்தான் எதிர்மறையான காரியங்களை தொடர்ந்து நினைச்சிட்டே இருக்கிறோம். அது நமக்கு நடந்துருமோன்னு பயப்படுறோம். சில நேரங்கள்ல நீங்க உங்க பயத்தினால உங்களை தாக்குறதுக்கு எதிரிக்கு நீங்களே பாதை அமைச்சு கொடுத்துடுறீங்க. யோபுக்கு அதான் நடந்துச்சு. முந்தின அதிகாரங்களை பாருங்க, அவருக்கு அப்படி ஒரு பயம் தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. என் பசங்க ஆண்டவருக்கு எதிராக பாவம் பண்ணிட்டா என்ன பண்றது? அப்படிப்பட்ட ஒரு பயத்திலேயே அவர் தொடர்ந்து இருந்தார். அப்படி நடந்தா என்ன பண்றது? எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பயத்தை விட்டு வெளியில வாங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன், உங்களை சார்ந்து இருக்கிறேன், உங்களை நோக்கி பார்க்கிறேன், நான் உங்க உள்ளங்கையில பத்திரமா இருக்கேன்றப்ப நான் ஏன் பயப்படணும்? பயத்திலேயே இருந்து அந்த எதிர்மறையான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு பதிலா நீங்க ஏன் ஒரு விசுவாசத்தின் காரியங்கள்ல கவனம் வைக்க கூடாது? ஆண்டவரே, உங்களோட நன்மைகளை எதிர்பார்க்க போறேன், உங்களோட கரத்தை நான் பார்க்க போறேன், நீங்க எனக்கு சகாயம் பண்ண போறீங்க, நான் கற்பனை பண்ணியிருக்காத வழிகளில் நீங்க செயல்பட போறீங்கன்னு சொல்லுங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் என்னோட வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. சொல்லப்போனா எல்லாமே எனக்கு எதிராக தான் நடந்துச்சு. சரியான நேரத்துல எப்படி எனக்கு அடுத்த வேலை கிடைக்க போகுதுன்னு தெரியாம இருந்தேன். அது கொரோனா தொற்று நோய் காலத்துல நடந்தது. பொருளாதாரம் வீழ்ந்து போயிருச்சு, அவ்வளவுதான்ற மாதிரி இருந்துச்சு. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு வேலைக்கு எனக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி ஒரு சூழல். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதை செஞ்சேன். எல்லா எதிர்மறையான விஷயங்களையும் பார்த்து பார்த்து அதையே மனசுல போட்டு நினைச்சிட்டு இப்படி மோசமா நடந்தா என்ன பண்றது, எனக்கு வேலையே கிடைக்கலன்னா, இந்த நிலைமை மாறாம போயிருச்சுன்னா, இனிமே நமக்கு இறங்கு முகம்தான் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம என் கவனத்தை மாத்தினேன். ஆண்டவரே, நான் உங்க வார்த்தையை நம்புறேன், உங்க வாக்கு தத்தங்களை நான் பிடிச்சுக்கிறேன். நீங்க உண்மையுள்ள ஆண்டவர், இவ்வளவு தூரம் என்னை நடத்திட்டு வந்திருக்கீங்க, கடைசி வரை என்னை நடத்த நீங்க போதுமானவர் அப்படின்னு நான் ஆண்டவர்ல உறுதியா இருந்தேன். தெசலோனிக்கேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல, வேலை இல்லாதவன் சாப்பிடாத இருக்க கடவன். என்ன அர்த்தம்? கர்த்தரை நம்புற நீங்க உழைச்சு சாப்பிடணும், சாப்பிடுவீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவரே, நான் வேலை இல்லாம இருக்கக்கூடாது, எனக்கு வேணும், என் தேவைகளை பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். எல்லா எதிர்மறையான சூழல்களையும் தாண்டி, எல்லா யதார்த்தங்களையும் தாண்டி ஆண்டவர் நியமிச்ச நேரத்துல சரியான கதவை திறந்து கொடுத்தார். என் வாழ்க்கையில அவர் செஞ்சுட்டு வர நன்மைகளுக்காக நான் அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நீங்க பயத்திலேயே விழுந்து கிடக்கலாம், அல்லது விசுவாசத்துல நிறைஞ்சு இருக்கலாம். நீங்க எந்த பக்கம் இருக்க போறீங்க? உங்களோட கூடாரத்தை எங்க போட்டிருக்கீங்க? தொடர்ச்சியான பயத்திலையா, எதிர்மறையான விஷயத்தின் மேலையா, அல்லது விசுவாசத்து மேலையா? என் ஆண்டவர் சிங்காசனத்துல இருக்கிறார். அவர் உண்மையுள்ள ஆண்டவர். சரியான நேரத்துல நான் கற்பனை செய்ய முடியாத வகையில அவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்றீங்களா? ஆண்டவரே, உலகத்தின் எந்த மூலையிலிருந்து இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு நபருக்கு முன்பாகவும் இந்த வார்த்தைகள் கடந்து போகட்டும். அவங்கள பயத்துல இருந்து விசுவாசத்துக்குள்ள நடத்துங்க. உங்களோட உள்ளங்கைகள்ல இருக்கிறாங்கன்றத அவங்க புரிஞ்சுக்கட்டும். அவங்களுக்காக நீர் திட்டமும் நோக்கமும் வச்சிருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கட்டும். நீர் முன் குறித்திருக்கிற நேரத்துல அவங்களுக்கு நன்மை செய்வீர்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.